தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை காட்டிலும் கடந்த சில வாரங்களாக அனுபவித்து வந்த சின்ன சின்ன துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு முடிவு பெற்றுவிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் ஒரு சில நேரங்களில் கிடையாது. சில உறவுகள் மத்தியில் பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்ட பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா திடீர் மருத்துவ செலவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையிருப்பு வேணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி சுப விரயங்கள் அடிக்கடி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தார் ரீதியாக பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாலும் அதில் சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. தடைகளை தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. தடை வந்தாலும் சரி, தாமதம் ஆனாலும் சரி, உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான சாதகமான நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். புது முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். அதில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியாக செலவு செய்யும் போதோ இல்லை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயோ மற்றவர்களுக்கு பரிந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள்லையோ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீகம் ரீதியான செயல்களில் அதிகபட்சமாக ஈடுபடுவீங்க. இன்ப சுற்றுலா, ஆன்மீகம் ரீதியான சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலை தாங்க இருக்கிறது. ஒரு சுமாரான பலன்கள் தான் தங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சுமாரான ஒரு பலன் கிடைக்கிறதுனால, ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு கணிசமான பண வருவாய் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பண பரிவர்த்தனைகளின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை
செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும். நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர் ஆதரவு பெருகுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும். பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. உடல் சோர்வு உண்டாகும். எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அதே நேரம் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள்
கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும்.